முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே, டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே சொல்லப்படுகிறது. யார் அந்த கன்னியா ராசிக்காரர்கள் என்று முதலிலே நாம் பார்க்கும் பொழுது, எதிர்காலத்தை முன்கூட்டியே திட்டமிட்டு அதன் மூலம் நன்மை தீமை அறிந்து செயல்படுபவர்கள், கணக்கு போட்டு பிணக்கு இல்லாமல் வாழக்கூடியவர்கள், கூர்மையான நுணுக்கமான நுண் அறிவை பெற்றவர்கள். அப்படிப்பட்ட கன்னியா ராசியிலே உள் அடங்கிய 9 பாதங்கள், உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம் 1, 2, 3, 4 பாதங்கள், சித்திரை 1, 2 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள் அடங்கியவர்கள்தான் கன்னியா ராசியை சார்ந்தவர்கள், சேர்ந்தவர்கள். இந்த மாதத்திலே நிகழக்கூடிய பெயர்ச்சிகள் என்னென்ன? சூரியன் ஒரு முறை தனது ராசியை மாற்றுகிறார், சுக்கிரன் வக்ரகதி அடைகின்றார், புதனும் வக்ரகதி அடைகின்றார். புதன் வக்ர நிவர்த்தி பெற்று அவர் அதே நிலையில் சஞ்சாரம் செய்து கொண்டு வருகிறார். இதன் அடிப்படையிலே நாம் நல்லது கெட்டதை கணக்கிட்டு அதையும் இந்த பலாபலனோடு சேர்த்து உங்களுக்கு சொல்லப்படுகின்ற காரணத்தால் இதை நீங்கள் உற்று கேட்டு ஜோதிட ஆலோசனையும் வழிகாட்டுதலையும் பெறலாம். இப்பொழுது கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாத பலாபலன்கள். வாக்கு நாணயம் தவறாமலும் உண்மையாய் பாடுபடும் குணமும் உடைய கன்னியா ராசி அன்பர்களே, இந்த மாதம் சுணங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் வேகம் பெறுவதோடு மட்டும் அல்லாமல் மனதிலே புது திட்டங்கள் உருவாகும், புதிய தொடர்புகளால் நன்மை உண்டாகும், வீண் பகை, மன சஞ்சலம், தேவையற்ற செலவு ஆகியவை அகலும், மனசஞ்சலம் தீரும், பகைகள் தொல்லை தராமல் இருக்கும், வியாபாரம் தொழில் மூலம் உண்டாகும் செலவுகள் குறை, புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். ஆனால் அவர்களிடம் திறமையாக பேசி தக்க வைத்துக் கொள்வது நல்லது. வியாபாரம் தொழில் போன்றவற்றை விரிவாக்கம் செய்ய புது திட்டங்களை பற்றி ஆலோசனை செய்வீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும், புது தொழிலே முதலீடு செய்யும் பொழுது கவனம் தேவை. கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாத பலாபலனிலே குறிப்பாக குடும்பத்தில் இருப்பவரும் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும். வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. குழந்தைகளுடைய முன்னேற்றத்தில் ஆர்வம் காட்டுவது நல்லது. நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் கூறும் கருத்துக்களை எதிர்த்து பேசுவதை விட்டுவிட்டு நிதானமாக உங்கள் கருத்தை சொல்வது நன்மையை தரும். பெண்களுக்கு கடன் பிரச்சனைகள் குறையும், புதிய எண்ணங்கள் உண்டாகும், புது நபர்களின் நட்பு கிடைக்கலாம். கலைத்துறையினருக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும், காரிய அனுகூலம் உண்டாகும். மனதிலே ஏதாவது கவலை இருந்து கொண்டே இருக்கும், இஷ்ட தெய்வத்தை வழிபட கவலை குறையும், ஆன்மீக நாட்டத்தை அதிகரித்து கொள்வதன் மூலமாக மன நிம்மதி ஏற்படும். அரசியல் துறையினருக்கு உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும், மனதிற்கு சந்தோஷமான காரியங்கள் நடக்கும், லாபம் அதிகரிக்கும், பணியாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும், புகழ் கிடைக்கும், பங்குதாரர்கள் மூலம் சில தொந்தரவுகள் நேரிடலாம். மாணவர்கள் வீண் விவாதங்களை தவிர்த்து கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிப்பது முன்னேற்றத்திற்கு உதவும். உத்திரம் 2, 3, 4 பாதங்களை உடையவர்கள் கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாத பலாபலன்கள் சற்று ஏற்ற இறக்கமான பலன்களை பெறுவீர்கள். கூட்டு தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தை விட குறைவாக கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் தோன்றினாலும் பெரிய கெடுதிகள் ஏற்படாது. எல்லாம் இருந்தும் அனுபவிக்க முடியாத சுகவாழ்வு, சொகுசு வாழ்வில் பாதிப்பு உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு, கன்னியா ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாத பலாபலன்கள்
பொருளாதார நிலையிலே சில இடையூறுகள் உண்டாகும். அசையும் அசையாத சொத்துக்களால் சிறு சிறு விரயங்கள் ஏற்படும். வீடு, மனை, வண்டி, வாகனங்கள், சுப செலவுகள் ஏற்படும். அடிக்கடி தூர பயணங்களை மேற்கொள்ளும் வாய்ப்பும் உண்டாகும். சித்திரை 1, 2 பாதங்கள் உடையவர்களுக்கு, கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாத பலாபலன்கள் சற்று அலைச்சல்கள், நெருக்கடிகள் உண்டாகும். சுபகாரியங்களுக்கான முயற்சிகள் தடைகளும் பின் வெற்றி கிட்டும். தொழிலிலே பொருளாதார ரீதியாக மேன்மை, குடும்பத்திலே திருமண சுபகாரியம் கைகூடும் வாய்ப்பு, கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை, புத்திர சிறப்பு எல்லாம் உண்டாகும். கன்னியா ராசியை சார்ந்தவர்களும் சேர்ந்தவர்களும் இந்த மார்ச் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன? விஷ்ணு சகஸ்ர நாமம் பாராயணம் செய்து வர எதிர்ப்புகள் அகலும், செல்வம் சேரும், மன நிம்மதி உண்டாகும். அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள், புதன், வெள்ளி. சந்திராஷ்டம தினங்கள் மார்ச் 4, 5 ஆகும். அதிர்ஷ்ட தினங்கள் மார்ச் 24, 25, 26 ஆகும். அதிர்ஷ்ட திக்கு தெற்கு. அதிர்ஷ்ட வண்ணம் நீலம், பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 8, 5, 6. சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, என் ஜோதிட ஆலோசனை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே 8 மணி அளவிலும் மாலையிலே 6 மணி அளவிலும் அனைத்து ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாத பலாபலன்கள் விரிவாகும், விளக்கமாகும் வெளியிடப்படுகிறது. கேட்டு ஜோதிட வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனையை பெறலாம். கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன், ராசி பலன் நீங்கள் கேட்டு நற்பலனை பெறலாம். ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனையும் பெறலாம். நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.